guys, நான் ரொம்ப நாள் அதுக்கும் மேலே கழிச்சு நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராஃப்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 4 விதமான ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து பண்ண போகிறோம். 4 விதமாக கிராஃப்ட் ஐட்டம்ஸ் கிடையாது, கிராஃப்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஐட்டம்ஸ் பண்ண போகிறோம். அது 4 ஐட்டம் வந்து நான் இப்போ சொல்லிட்டா. ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் மோல்டு தான் பண்ண போகிறோம். நிறைய அந்த மாதிரி இந்த கிளாஸ் ஐட்டத்தெல்லாம் நிறைய இந்த 3D லுக்கு கொடுக்கறதுக்காக வேணும்ல, கன்ஃபார்ம் அது வேணும் தான். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபெவிகால் மோல்டுக்கு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிளாஸில் பெயிண்ட் பண்ணுவோம்ல, கிளாஸில் பெயிண்ட் நிறைய ஓட்டையே சின்ன கேப்லாம் வரும். ஸோ அந்த கேப் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நிறைய பெயிண்ட் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஜெஸோ தான் நம்ம அடிக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஜெஸோ அடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்ம ஜெஸோ தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபெவிகால் மோல்டுகளை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். சில பேருக்கு தான் வந்து ஸோ நம்ம இந்த மாதிரி புது பெயிண்ட் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி பிங்க் கலர் பெயிண்ட் இருக்காது, சில பேருக்கு தான் பர்பிள் கலர் இருக்காது. நம்ம வந்து நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக எந்த கலர் இருக்கோ அந்த கலருக்கும் இருப்போம், ஆனால் அந்த கலரில் வந்து இருக்காது. ஸோ அந்த கலர் மாதிரி நம்ம வந்து வீட்டில் எப்படி பெயிண்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நிறையா பேர் இந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, பெயிண்ட் பண்ணும்போது டேப் பண்ணுறதுக்காக ஸ்பாஞ்ச் இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. ஸோ அது வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேங்க, ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி டப்பா எடுத்துருக்கேன். ஸோ நான் எதுக்கு இந்த மாதிரி டப்பா எடுத்துருக்கேன்னா, இதுக்குள்ளே தான் வந்து ஜெஸோ பண்ண போகிறேன். வேறு எந்த டப்பாவும் என்கிட்ட கிடைக்கிறேங்கிறத இந்த டப்பாவில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும் வாங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாக் பீஸ் வந்து நான் அரைச்சி ஒரு பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து நான் 5 சாக் பீஸ் போட்டு நான் வந்து நல்லா ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு ஒரு பவுடர் சேர்த்து, ஃபேஸ் பவுடருக்கு பண்ண அது சேர்த்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதுலேருந்து லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சோண்டு டப்பாவில் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டுட்டு என்கிட்ட ஆல்ரெடி ஜெஸோ நான் ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். நானே பண்ணி ஓனா பண்ண ஜெஸோ நான் வச்சுருக்கேன். ஸோ பட் உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இப்போ ஜெஸோ மெயினாக ஒயிட்டாக இருக்கணும்ல, அதுக்காக கேமல் பிராண்ட் நான் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பெயிண்ட்டு நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா வந்து இதில் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து சேர்க்கலாம். ஏன்னா ஜெஸோ வந்து ஒயிட் கலரில் இருக்கணும்ல, ஸோ அதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ அதை சேர்த்தாச்சு ஒயிட் கலர் பெயிண்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபெவிகால் சேர்த்துக்கணும். ஃபெவிகால் தான் முக்கியமாக தேவை. நான் அதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும்ல, ஸோ அதுக்காக சீக்கிரமாக காயக்கூட. ஸோ அதுக்காக வாங்க ஃபெவிகால் ஊற்றிடலாம். நீங்கள் ஃபெவிகால் கூட ஊற்றிக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும் கம்மு கூட ஊற்றிக்கோங்க. நான் வேறு ஒரு கம்மு ஊற்ற போகிறேன். நான் ஃபெவிகால் ஊற்றல, வேறு ஏதாச்சும் கம்மு ஊற்ற போகிறேன். நீங்கள் என்ன கம்மு ஊற்றுறீங்க அந்த கம்மை நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் கூட வந்து இவ்வளோ கொஞ்சம் கம்மு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கம்மு வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணி, ஃபெவிகாலே பெட்டர் வேறு. ஸோ நான் வந்து என்கிட்ட இல்லை, பட் அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணல. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஃபெவிகால் டெய்லி எல்லாரும் வீட்லேயும் வந்து ஃபெவிகால் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாச்சுன்னா வந்து ஃபெவிகாலே ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க. அப்புறமா ரொம்ப வந்து அப்பயே கெட்டியாக இருந்தால் லைட்டாக ஒரு 1-2 ட்ராப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து நல்லா கரெக்டாக தான் கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக. ஸோ ஃபைனலாக இப்போ நான் வந்து ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறமா ஜெஸோ காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நமக்கு வந்து ஜெஸோ ரெடியாக இட்லி உள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா தண்ணியாட்டம் இருக்குது. தண்ணியாட்டம் மீன்ஸ் வந்து நமக்கு கம்மு சேர்த்துருக்கேன். நான் தண்ணியே சேர்க்கலை, கம்மு தாங்க நான் சேர்த்துருக்கேன். கம்மு வந்து சேர்த்தோன்னே எனக்கு வந்து இப்போ கரெக்டாக பதம் வந்துச்சு. ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம்ல, இப்போ செகண்ட் ஃபெவிகால் மோல்டுக்குள்ளே பண்ணலாம். ஸோ வாங்க செகண்ட் இதுக்குள்ளே ஸோ ஓகே கைஸ், நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பவுலில் வந்து நான் ஒரு மாதிரி இருக்கட்டும், நான் அதே சாக் பீஸில் தான் வந்து இந்த 5 இது போட்டு அரைச்சி இப்போ பண்ணுங்க. 5 சாக் பீஸ் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் ஒரு டப்பா சாக் பீஸே போட்டு கூட அரைச்சி அதுக்குள்ள நான் ஃபைனாக அரைச்சி பவுடர் சேர்ப்போம். பவுடரில் மெயினாக தேவையே. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணேன், நான் மொத்தத்தையும் சேர்த்து பட்டு போகிறேன். நான் ஸ்பூனெல்லாம் செய்யலாம், மொத்தத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தையும் சேர்த்து தான் கலக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஃபெவிகால் வந்து உங்கள்கிட்ட காலியான ஃபெவிகால் டப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெவிகால் டப்பா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபெவிகால் டப்பா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்குள்ளே நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி
இந்த வேஸ்ட் ஃபெவிகால் வந்துருக்கும் பார்த்தீங்களா, எங்கிட்ட ஃபெவிகாலே காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி வச்சுக்க. ஃபெவிகாலும் தனியாக நல்லா இருக்கும் அது மாதிரி. இப்போ நான் வந்து ஊற்றுறேன் பாருங்கள். நான் ஊற்றுறேன். நான் இப்போ ஃபுல்லாக ஊற்றுறேன். ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண பவுடர் தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுமே. ஸோ பவுடர் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக தேவைப்படல. பவுடர் தான் இப்போ நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு ஃபெவிகாலுக்கே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபெவிகால் காலி ஆனதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் அந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வேஸ்ட்டு கம்மெல்லாம் அது கூட தண்ணி ஊற்றி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. ஃபைனலாக நீங்கள் வந்து கம்மு கூட யூஸ் பண்ணி ஃபெவிகால் கம்மு கூட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஃபெவிகால் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால நான் அந்த கம்மை நான் வந்து இப்போ வந்து ஆனால் இதுக்கு வந்து ஃபெவிகால் தாங்க யூஸ் பண்ணணும். ஃபெவிகால் மோல்டு கேக் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணதுனால இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி பிசைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் கையால் பிசைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். நான் ஏன் இதில் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன்னா வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஃபெவிகால் மோல்டு கிளே இருக்குது. ஸோ பட் உங்கள்கிட்ட இருக்காது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் வீட்டிலே ஹோனாக வந்து பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லி தந்துருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சூப்பராக நல்லா ஃபெவிகால் மோல்டு கிளே ரெடி ஆகிடுச்சு. தெரியுதா சவுண்டெல்லாம் கேட்கல, நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சவுண்டு. எனக்கு வந்து பிசையும் போது சூப்பராக இருந்துச்சு சவுண்டு. ஸோ நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெவிகால் மோல்டுல வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேணாம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. ஸோ அப்பப்போ உங்களுக்கு வந்து தேவையான எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எப்போ தேவையோ நீங்கள் அப்போ செஞ்சால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்போ கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து இது பண்ணி போட்டுக்கலாம். எல்லார் வீட்டில் சாக் பீஸ் இந்த மாதிரி கோலம் போட்டுக்காக சாக் பீஸ் வச்சுப்போம்ல. ஸோ சாக் பீஸ் வச்சுக்கிறதாக வச்சுப்போம். பாருங்களா ஃபைனலாக கையிலே ஒரு இது ஆகுது. ஃபைனலாக எல்லா இதுவும் பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த கையில் தான் பிசைஞ்சேன். ஸோ இந்த கையில் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து நார்மலாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் கையில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்குது, கையிலே ஒட்டல. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ தேர்ட் ஆக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க தேர்ட் ஆக் வந்து பெயிண்ட் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க பெயிண்ட் ஆக்குள்ளே போயிடலாம். ஃபெவிகால் மோல்டுக்கு எப்படின்னா நான் அதே பாத்திரம் தான் இப்போ நான் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபெவிகால் மோல்டுக்கு பண்ணும்போது நீங்கள் நிறைய சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் 5 சாக் பீஸ் முழுசாக போட்டவங்க கூட பவுடர் நிறைய போட்டேன். ஒரு டப்பா கொஞ்சம் ஃபுல்லாக பாதி போட்டேன். ஸோ அது போட்ட கூட எனக்கு லைட்டாக கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறையா போட்டுக்கோங்க. நிறையா போட்டால் உங்களுக்கு வந்து நிறையா வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக பெயிண்ட் பண்ணுறதுக்காக கம் எடுத்துக்கோங்க. கம்முக்குள்ளே என்ன வேணால் சேர்த்துக்கலாம். சிம்பிளாக நான் வந்து கம்மை எடுத்து நான் பவுலில் போட்டு ஸோ இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சேர்த்தா என்னென்ன வரும்ன்ட்டு. ஸோ அதுதான் இப்போ வந்து பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் வந்து என்கிட்ட பிங்க் கலரில் ஸோ நான் பிங்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன். ஸோ ரெட் கலர் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ரெட் கலர் தான் மெயினாக வேணும்ல ஃபஸ்ட்டு. ஸோ ரெட் கலர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் வேணும். ஒயிட் கலர் சேர்த்தா கொஞ்சம் பிங்க் கலர் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த டெக்ஸ்சருக்காக நான் வந்து எடுத்துருக்கேன் ஒயிட் கலர். ஸோ பாருங்கள் எனக்கு பிங்க் கலர் பெயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. நான் மிக்ஸ் பண்ண உங்களுக்கே தெரியுதில்ல. நான் ஃபைனலாக லாஸ்ட்டு வந்து வீடியோ எண்டிங்கில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வந்து பெயிண்ட் எப்படி நல்லா சூப்பராக இருக்கும். லாஸ்ட் நான் ஃபைனலாக என்ன டெக்ஸ்சர்னு காமிக்கிறேன். வாங்க இப்போ அடுத்து லாஸ்ட் 4த்துக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் 4th வந்து என்னன்னா வந்து அந்த நம்ம ஸ்பான்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணுவோம் பார்த்தீங்களா. சில பேர் வீட்டில் வந்து இருக்காது. இந்த மாதிரி இந்த ஒரு
பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஸ்டிக் இருக்கும். நம்ம கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக வச்சு நம்ம பெயிண்டில் டிப் பண்ணி நம்ம அடிப்போம் நிறையா பெயிண்ட்டுக்கெல்லாம். அது வந்து நல்லா ஜெஸோவே இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். பண்ணால் அது நல்லா கிரிப்பாக இருந்துக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்ஸ் வந்து சில பேர் வீட்டில் கிடைக்காது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக வந்து என்னன்னா வந்து நான் இந்த ஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்ன ஸ்பான்ஸ்னால் வந்து நல்ல இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த சைடு இந்த மாதிரி ஸ்பான்ஸ் இருக்கும் தெரியுதா. ஆனால் இந்த சைடில் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இந்த ஜுவல்லரிலெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா சாஃப்டாக ஒன்று இருக்கும். அந்த சாஃப்ட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயிண்ட்டை நீங்கள் டிப் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ சைஸ் கட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதுதாங்க வீடியோ எண்டிங். ஸோ ஓகே கைஸ், இந்த ஃபோனுமே வந்து கிராஃப்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.